அனைவருக்கும் ஆர்ஜியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பண்டைய தமிழகத்தில் சமூகம் பண்பாடும் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல என்ன பாருங்க, ஹதிகும்பா கல்வெட்டு யாருடையது? யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா, கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடையது. ஹதிகும்பா கல்வெட்டு கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடையது. அடுத்தது, புகழூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது? கரூர். புகழூர் கல்வெட்டு கரூர் மாவட்டத்தில் உள்ளது. அடுத்த வினா, இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? பிலினி. இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் பிலினி. அடுத்த வினா, புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தாலமி. புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் தாலமி. அடுத்த வினா, இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யார்? மெகஸ்தனேஸ். இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் மெகஸ்தனேஸ். அடுத்த வினா, சேர அரசர்கள் குறித்த செய்தியை வழங்குவது எந்த நூல்? 1810. சேர அரசர்கள் குறித்த செய்தி வழங்குவது எந்த நூல்னா 1810. எட்டாவது வினா, கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றி குறிப்பு எந்த நூலில் உள்ளது? பட்டினப்பாலை. ஒன்பதாவது வினா, பாண்டியர்களின் நாணயத்தில் இடம்பெற்றுள்ள உருவங்கள் யானை மற்றும் மீன். பாண்டியர்களின் நாணயத்தில் யானை மற்றும் மீன் உருவங்கள் இடம்பெற்றுள்ளன. பத்தாவது வினா, வேத வேள்விகள் நடத்தி நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய அரசன் யாருன்னா முதுகுடுமி பெருவழுதி. அடுத்த வினா பாருங்க, மாறன், வழுதி, செலியன் ஆகிய பட்டங்கள் பெற்றவர் யார்? பாண்டியர்கள். மாறன், வழுதி, செலியன் ஆகிய பட்டங்கள் பெற்றவர் யாருன்னா பாண்டியர்கள். அடுத்தது, கிளார் என்பவர் யார்? கிராம தலைவர். கிளார்னா கிராம தலைவர். 15வது வினா, கோமகன் என்று யாரை அழைத்தனர்? பட்டத்து இளவரசர். கோமகன் யார்னா பட்டத்து இளவரசர். 16வது வினா, சங்க காலத்தில் அரசின் முக்கிய வருவாய் எது? நிலவரி. சங்க காலத்தில் அரசின் முக்கிய வருவாய் நிலவரி. 17வது வினா, சங்க காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? இறை. சங்க காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா இறை என்று அழைக்கப்பட்டது. அடுத்த வினா, சங்க காலத்தில் தோமாரம் என்று அழைக்கப்படுவதுன்னா எரி ஈட்டி. சங்க காலத்தில் தோமாரம் என்று அழைக்கப்படுவது எரி ஈட்டி. அடுத்தது, சங்க கால உள்ளாட்சி நிர்வாகம் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது? மண்டலம், நாடு, கூற்றம், ஊர். சங்க காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகம் மண்டலம், நாடு, கூற்றம், ஊர் என்று பிரிக்கப்பட்டிருந்தது. 21வது வினா, மென்புலம் என்று அழைக்கப்பட்ட சங்ககால நிலப்பகுதி எது? மருத நிலம். மென்புலம்னா மருத நிலம். 22வது வினா, வன்புலம், புன்சை என்று அழைக்கப்பட்ட சங்ககால நிலப்பகுதி எது? குறிஞ்சி, முல்லை, பாலை. 23வது வினா, சங்க காலத்தில் நடனமாடுபவர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கணிகையார். சங்க காலத்தில் நடனமாடுவர் கணிகையார் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்தது, 25வது வினா, இந்திய பட்டுக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்த ரோமானிய அரசர் யாருன்னா ஆர்லியன். இந்திய பட்டுக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்த ரோமானிய அரசர் யாருன்னா ஆர்லியன். அடுத்தது, ரோமானிய கடவுளின் பெயர் என்ன? அகஸ்டஸ். ரோமானிய கடவுளின் பெயர் அகஸ்டஸ். 27வது வினா, களப்பிரர் காலத்தில் உருவான எழுத்து முறை வட்ட எழுத்து முறை. களப்பிரர் காலத்தில் வட்ட எழுத்து முறை உருவானது. கடைசி வினா, தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம், சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய நூல்கள் களப்பிரர் காலத்தில் இயற்றப்பட்டன. தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம், சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகியவை களப்பிரர் காலத்தில் இயற்றப்பட்டன. நண்பர்களே, நீ நம்ம பண்டைய தமிழக சமூகம் பண்பாடு அப்படின்ற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு 30 நாட்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.